Hello everyone. நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.73 பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? ஸோ எல்ஹெச்எஸ் தனியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டோட ஆன்சரும் வந்து நம்ம ஈக்குவலாக அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏபி டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏவையும் பியையும், ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சொல்யூஷன் போயிடலாம். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 1 2 minus 1 1, B is equal to 2 minus 1 minus 1 4 0 2. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏபி டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு என்ன தேவை, ஏபி தேவை. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்னது, 1 2 1 2 minus 1 1 into B matrix 2 minus 1 minus 1 4 0 2. சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு என்ன கண்டிஷன், இதோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணுமா? இது பாருங்கள், 2 rows 3 columns, அப்போது 2 cross 3. இது 3 rows 2 columns. ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்பர் ஆஃப் காலம்ஸு இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டுமே நமக்கு 3 தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளால் இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்குது, 1 1 2s are 2 ப்ளஸ் 2 into minus 1 minus 2 ப்ளஸ் 1 into 0 0. அடுத்த செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 into minus 1 minus 1 ப்ளஸ் 2 4s are 8 ப்ளஸ் 1 2s are 2. அடுத்தது என்ன இருக்குது, செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். 2 2s are 4 ப்ளஸ் minus 1 into minus 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 into 0 0. அடுத்தது செகண்ட் காலம் 2 into minus 1 minus 2 ப்ளஸ் minus 1 into 4 minus 4 ப்ளஸ் 1 2s are 2. ஓகேவா? ஸோ என்ன கிடைக்குது, 2 minus 2 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன ஆகும், இங்கே 0, அதுக்கப்புறம் 8 + 2 10, 10ல் 1 போச்சுன்னா நமக்கு 9, 4 + 1 5, -2 + 2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் வந்து -4. இது ஏபியோட மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தேவை, ஏபி டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னா, டிரான்ஸ்போஸாக மாற்றும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய ரோலாம் இங்கே வந்து காலமாக மாறும், காலம்லாம் ரோவாக மாறும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ரோ இருக்குது, 0 9 இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும்னா காலமாக மாற்றணும். ஓகேவா? அடுத்தது என்ன ரோ, 5 - 4, அதை வந்து காலமாக மாற்றணும். 5 - 4 ரோஸ் எல்லாம் காலமாக மாறும், காலம்லாம் வந்து ரோஸாக மாறும். சரிங்களா? ஸோ இங்கே மாறி இருக்கா, ஒவ்வொரு ரோவும் இங்கே காலமாக மாறி இருக்கு. இங்கே இருக்கிற காலம் 0 5ன்றது இங்கே எப்படி இருக்குது, ரோஸாக இருக்குது. 9 - 4ன்றது இங்கே ஒரு ரோவாக இருக்குது. புரியுதா? அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இது நான் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம பி டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ டிரான்ஸ்போஸோட மேட்ரிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? நம்மளோட ஆர்ஹெச்எஸ் என்னது, பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, பி டிரான்ஸ்போஸ் என்ன மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம், 2 -1 0 -1 4 2. தென் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 1 2 2 -1 1 1. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதோட ஆர்டர் பாருங்கள், 2 rows 3 columns, இப்போ 2 cross 3. இதோட ஆர்டர் 3 rows 2 columns, 3 cross 2. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் காலம் பாருங்கள், நம்பர் ஆஃப் காலம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்குது, 3 3 நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ தான் மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா ரெண்டு மேட்ரிக்ஸையும்.
ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். 2 × 1 2 ப்ளஸ் -1 × 2 -2 ப்ளஸ் 0 + 1 வந்து 0. அடுத்தது என்னது? செகண்ட் ரோ 2 2s are 4 ப்ளஸ் -1 × -1 +1 ப்ளஸ் 0 × 1 வந்து 0. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கிறேன். -1 × 1 -1 ப்ளஸ் 4 2s are 8 ப்ளஸ் 2 1s are 2. அடுத்தது செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். -1 × 2 -2 ப்ளஸ் 4 × -1 -4 ப்ளஸ் 2 × 1 2. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 2 -2 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் -2 + 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 0. 4 + 1 5 8 + 2 10. 10ல் 1 போச்சுன்னா 9. இங்கே -4 இருக்குது. இதுதான் B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸோட வேல்யூ. இதை நான் வந்து செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வந்தது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வந்தது? 0 5 9 -4ன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்களா செகண்ட் வேல்யூவும் வந்திருக்கு. 0 5 9 -4ன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS, அதாவது A B டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு.